I am very convinced that we need to get some private players and we need to have competition. இன்னைக்கான காணொலி அப்படின்றது ஒரு சில பேருக்கு ரொம்ப அஃபெண்டிங்காக தான் இருக்கும். பட் அஃபெண்டிங்கை தாண்டி இந்த காணொலியில் நான் என்ன சொல்ல வரேன் அண்ட் இந்தியாவுக்கு இது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்றத நன்கு உணர்ந்து பொறுமையாக இதை பாருங்க அப்படின்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இன்றைக்கான காணொலி ஆரம்பிக்கலாம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ்போக்ஷமாகும் டிபி டிஃபென்ஸ். இன்றைக்கி இந்தியா முழுக்க பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IAFஓட சீஃப் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடை லிட்ரலி திட்டிக்கிட்டு இருந்தார். ஒட்டு மொத்தமாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை அப்படின்றத வெளிப்படையாக ஏரோ இந்தியாவில் உலக நாடுகள்லேருந்து அங்கே வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் அண்ட் மீடியா அவுட்லெட்ஸ் அண்ட் இதர கண்ட்ரிஸோட டெலிகேஷன்ஸுக்கு முன்னாடி பகிரங்கமாக தெரிவிச்சிருக்காரு. இவர் இப்படி தெரிவிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் தேஜஸ் மார்க் 1A ப்ரொடக்ஷனோட டிலே தான். நம்மள நிறைய பேருக்கு தெரியும் இந்த தேஜஸ் மார்க் 1A ஜெனரல் எலக்ட்ரிக்கோட F404 இன்ஜினை பயன்படுத்துது அப்படின்னு. இந்த என்ஜின்ஸ் ப்ரொடக்ஷனில் இல்லை அப்படின்ற காரணத்தினால அமெரிக்கன்ஸ் என்ன சொன்னாங்க, இந்த என்ஜினை சரியான நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சில விமானங்களை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் உருவாக்க முடியாமல் போச்சு, டெலிவரியும் தள்ளி போச்சு. இப்போ இதை சுட்டி காட்டி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்றைக்கி தேதிக்கு எனக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணது கிட்டத்தட்ட 11 ஏர்க்ராஃப்ட், 11 தேஜஸ் மார்க் 1A இன்றைக்கி நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கணும் டெலிவரி. ஆனால் ஒன்று கூட நீங்கள் கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வெயிட் அ மினிட், இந்த ஏரோ இந்தியாவில் 4-6 போர் விமானங்கள் தேஜஸ் மார்க் 1A புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணதை டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் கூட பார்த்தாரு. அவர் கூட அதில் ஒரு கான்ஃபரன்ஸ்லாம் அட்டன் பண்ணி அதை பற்றி ப்ரெசன்ட் மீடியா அவுட்லெட்லாம் ரிலீஸ் பண்ணாங்களே. அப்போ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, IAF சீஃப் சொல்லக்கூடிய கருத்து தேஜஸ் மார்க் 1A அண்ட் மார்க் 1 ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மார்க் 1A அப்படின்ற வேரியண்ட்டுக்கு தான் நாங்கள் ஆர்டர் கொடுத்தோம். ஆனால் நீங்கள் ஏரோ இந்தியாவில் வச்சுருக்கிறது மார்க் 1. இந்த விமானங்களில் AESA ரேடார் இன்னும் பொருத்தப்படலை, வெப்பன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பொருத்தப்படலை. இதில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் எல்லாமே ஷோ கேஸுக்கு வச்சுருக்கிறது மட்டும்தான். ஏவுகணையை லான்ச் பண்ண முடியாது. விமானம் பறக்கும், எல்லா வேலையும் பார்க்கும், ஆனால் ஃபயர் பண்ணாது. தேஜஸ் மார்க் 1 கொடுத்துருக்கீங்க மார்க் 1Aக்கு பதிலாக அப்படின்றத அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. அண்ட் கூடுதலாக அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜின் டிலேவை பற்றி எனக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் அமெரிக்கன்ஸ் உங்களுக்கு என்ஜினை கொடுத்தா தான் இந்த விமானங்களை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி எங்கிட்ட கொடுக்க முடியும். ஸோ அமெரிக்கன்ஸ் உங்களுக்கு கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த விமானத்தை எங்களுக்கு கொடுக்க முடியாது. அது ஓகே தான். ஆனால் அதையும் தாண்டி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒன்று ஒழுங்காக வேலை செய்யலை, இன்னொன்று அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக ஒரு டீமாக வேலை செஞ்சு அதனால் கிடைக்கக்கூடிய அவுட்புட்டை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. இந்த 2 விஷயம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் உணர்ந்தாகணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அண்ட் இது நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்லேருந்து வந்த ஒரு அதிகாரி நம்மளோட IAF ஏர் சீஃப் மார்ஷலுக்கு, சார் நீங்கள் சொன்ன இன்புட் எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் சார், கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறோம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் அதெல்லாம் கேட்டு அவர் திருப்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் எப்படி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடில் வேலை செஞ்சுருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டெடுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி டெஸ்ட் பைலட்டாக வேலை செஞ்சுருக்கேன். நானும் HALோட எம்ப்ளாயி தான். இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் இன்னும் 6 மாதத்தில் தவறு அப்படின்றத நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா முதல்ல சந்தோஷப்படக்கூடியது நான் தான். பட் இன்றைக்கி தேதிக்கு உங்களால் ஒரு விமானத்தை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்க முடியலைன்றதை உணர்ந்து அதுபடி ஆக்ஷன்ஸை எடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. அண்ட் IAF சீஃபோட மெயினான கன்சர்ன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேஜஸ் மார்க் 1 அப்படின்ற விமானம், அதாவது தேஜஸ் போர் விமானத்தை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். மார்க் 1Aல பார்த்தீங்கன்னா AESA ரேடார் இருக்கும், உட்டமோட AESA ரேடார், ஆர் இஸ்ரேலில் ELMோட AESA ரேடார் இருக்கும். கூடுதலாக ஒரு ப்ராப்பரான வெப்பன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த வெப்பன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் AESA ரேடாரும் இருந்தால் மட்டும்தான் அஸ்த்ரா சீரியஸ் ஏவுகணைகளை லான்ச் பண்ண முடியும். ஆர் ரஷ்யன் ஆர் சீரியஸ் ஏவுகணைகளையோ இல்லை பைத்தானையோ இல்லை எந்த ஒரு ஏவுகணையவோ லான்ச் பண்ண முடியும். AESA ரேடாரும் அதில் வெப்பன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் இல்லை அப்படின்னா அன்கைடட் ராக்கெட்ஸையும் அன்கைடட் பாம்ஸையும் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும் தேஜஸ் விமானத்துலேருந்து. ஸோ ஆக்சுவலாக அது ஒரு 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் கூட கிடையாது, 2nd ஜென் ஏர்க்ராஃப்ட். இந்த சிஸ்டம்ஸ்லாம் இன்டெகிரேட் பண்ணலை அப்படின்னா. ஸோ இப்போ வரைக்கும் தேஜஸ் மார்க் 1 தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மார்க் 1A இப்போ வரைக்கும் எனக்கு வரல, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்றது அவரோட கோபமாக இருக்குது. இப்போது இந்த தருணத்தில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 இந்த வருஷம் தேஜஸ் மார்க் 2ஓட ரோல் அவுட் இருக்கும். அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துலேருந்து மே மாதத்துக்குள்ளே
இந்த தேஜஸ் மார்க் 2ஓட ஃப்ளைட் டெஸ்டிங்லாம் முடிச்சிருவோம். 2028 இண்டக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் தேஜஸ் மார்க் 2க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஎம்சிஏவுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு 2028 இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ தேஜஸ் மார்க் 2 இந்த வருஷம் ரோல் அவுட் ஆகுது அப்படின்னா இன்றைக்கி தேதிக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடோட ஃபெசிலிட்டியில் உதிரி பாகங்கள் வந்திருக்கணும். அது வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அதை பற்றியும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடில் இருக்க அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதோட ஃப்ரண்ட் ஃபியூசலேஜு, மிடில் ஃபியூசலேஜு, விங்ஸு, என்ஜின்ஸு எல்லாமே ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டட் ஃபெசிலிட்டிக்கு வந்துருச்சு. F414 என்ஜின்ஸும் வந்துருச்சு. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா இந்த வருஷம் இறுதிக்குள்ளே இது எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி அந்த விமானத்தை ரோல் அவுட் பண்ணுறது. அடுத்த வருஷம் மார்ச்லேருந்து மே மாதத்துக்குள்ளே இந்த விமானத்தை பறக்க வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. இதுதான் அவங்களோட வேலை. இதை சொதப்புனாங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டட் ஒருபோதும் இந்திய விமானப்படையோட ரெக்குயர்மெண்ட்டை பூர்த்தி பண்ணாது அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிடலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைக்கு இன்றைக்கி ஐஏஎஃபோட சீஃபு ஏரோ இந்தியா யோசிச்சு பாருங்கள். என்னதான் உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தனிப்பட்ட முறையில் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏரோ இந்தியா நடந்துக்கிட்டு இருக்கு. உலகத்திலேருந்து எல்லா டெலிகேஷனும் வந்திருக்காங்க. ப்ரெஸ் அண்ட் மீடியா அவுட்லெட்ஸ்லாம் கேமராவை நீட்டிக்கிட்டு இருக்காங்க, மைக்கை நீட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன ஒரு வேலையும் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் சொல்கிறாருன்னா இப்போ எந்த அளவுக்கு இந்திய விமானப்படை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் மேலே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு போயிருக்காங்க அப்படின்றத நம்ம உணரணும். ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்றது இண்டிஜினஸாக ஆயுதங்களை உருவாக்குறது மட்டும் கிடையாது. அந்த ஆயுதங்களை சரியான நேரத்தில் நம்மளோட விமானப்படைகளுக்கோ இல்லை ஆர்மிக்கோ நேவிக்கோ கொண்டு போய் சேர்க்கணும். சரியான நம்பர்ஸில் கொண்டு போய் சேர்க்கணும். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை செட் பண்ணணும். இப்படி எல்லாத்தையும் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஆத்ம நிர்பர் பாரத்தை முழுமையான வெற்றியாக சொல்ல முடியும். பட் அது நடக்காத வரைக்கும் நம்ம ஆத்ம நிர்பர் பாரத்தை ஒரு வெற்றினே கன்சிடர் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸோட பார்ட்டிசிபேஷன். ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியை உள்ளே கொண்டு வரணும். வெறும் ஒரு நிறுவனத்துக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு விமானத்தை உருவாக்குங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மஹேந்திரா, டாட்டா 2 நிறுவனத்தை தூக்கி நீங்கள் ஒரு விமானத்தை உருவாக்கணும். 200 விமானத்தை நாங்கள் உங்ககிட்ட இருந்து ஆர்டர் பண்ணுவோம். எந்த பிரான்ச், அதாவது 2ல் எந்த கம்பெனி சிறந்த ப்ரோட்டோடைப்பை உருவாக்குதோ அந்த ப்ரோட்டோடைப்புக்கான ஃபண்டிங்கை நாங்களே கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெக் மஹேந்திராவும் டாட்டாவும் சேர்ந்து ஒரு விமானத்தை உருவாக்குறாங்க, இல்லை தனித்தனியாக உருவாக்குறாங்க அப்படின்னா அதோட டிசைன் அப்படின்றது ஏர்ஃபோர்ஸுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டிசைனை ப்ரோட்டோடைப்பாக மாற்றக்கூடிய ஃபண்டிங்கை அரசாங்கமே கொடுத்துரும். அந்த ப்ரோட்டோடைப் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வச்சு யார் இந்த கண்டெஸ்ட்டில் ஜெயிச்சிருக்கான்றதை பொறுத்து 2 கம்பெனிஸில் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ஆர்டராக கொடுக்கலாம். இப்போ இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா 2 கம்பெனி போட்டி போட்டு நீயா நானா அப்படின்னு சொல்லி ஒரு தரமான ப்ராடக்டை கொண்டு வருவாங்க. ஆனால் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் அப்படின்றது ஒரு ப்ரைவேட் கம்பெனியே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் கம்பெனி. யாரும் அவங்கள போய் ப்ரெஷர் பண்ண முடியாது. 2வது ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்குது. அந்த ஒரு கம்பெனி யாரு கூட போட்டி போட போகிறாங்க? அவங்க கொடுக்குற ஃபைட்டர் ஜெட்டை இந்திய விமானப்படை வாங்கி ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷன் மாறினா மட்டும்தான் நம்ம ஏரோநாட்டிக்கலில் சிறந்து வர முடியும். எப்படி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கல்யாணி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து செல்ஃப் ப்ரொஃபைல் ஹேவுட்சர்ஸ் மற்றும் டோட் ஹேவுட்சர்ஸ் நிரம்பி வழியுது மார்க்கெட்ஸில். இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஏரோநாட்டிக்கலுக்கு உருவாகணும் அப்படின்னா வேறு வழியே கிடையாது. நம்ம ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட போய் தான் ஆகணும். பட் இன்றைக்கி தேதிக்கு நான் சொன்ன மாதிரி ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஃபண்டிங்கோ இல்லை ஏதாவது ஒரு இன்சென்டிவோ கொடுக்கப்படவில்லை. அப்படி எதுவுமே கொடுக்காம நம்ம வாயில் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸை கூப்பிட்டு இருந்தால் மட்டும் அவங்க வந்துட மாட்டாங்க. ஸோ ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. இந்த சிக்கல் எல்லாத்தையுமே தான் இன்றைக்கி ஃப்ரஸ்ட்ரேஷனோட ஐஏஎஃப் சீஃப் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த காணொலியில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. என்னை கமெண்ட் செக்ஷனில் திட்டாதீங்க, என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. நான் பேசுகிறது எல்லாமே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் பேசுனது. அவர் சொன்னதெல்லாம் கோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ நீங்கள் திட்டணும் அப்படின்னா இந்திய விமானப்படையோட சீஃபை தான் போய் திட்டணும், என்ன திட்டக்கூடாது. ஸோ இந்த காணொலியை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபிடி மெசேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம். அண்ட் கொஞ்சம் காணொலிகள் நான் பேசுகிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். ஏன்னா லங் இன்ஃபெக்ஷன் போய்கிட்டு இருக்குது, ஹைப்பர் ரியாக்டிவ் லங்ஸ் டிஸார்டர் இருக்குது எனக்கு. ஸோ அதனால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.